அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற ஒரு குரலும், உன் நம்பி தானே வந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு குரலும் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒடுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் மக்களே. இப்படி தமிழ்நாட்டே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 13th மே அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கான பின் காரணங்களும் வழக்கடந்து வந்த பாதையை பற்றியும் இது பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி தவிர்த்திருக்கலாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. தமிழகமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம், கோயம்புத்தூரில் இருக்க மகிழா நீதிமன்றம் 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை அவர்களுக்கு ஆயுதனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்காங்க மக்களே. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சேஷனல் கேசஸை பொறுத்தளவுக்கு லோயர் கோர்ட்ஸில் கன்விக்ட் தான் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த வழக்கு ஏன் ஸ்பெஷலாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தால், இந்த வழக்கை இந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனால் கூட இதில் அவங்க கன்விக்ஷன்ஸ் உடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸஸும் டிஜிட்டல் எவிடன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வழக்குடைய ஒரு சிறப்பம்சம் சொல்லலாம் மக்களே. இப்போ இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பற்றியும் இந்த வழக்கு ஆரம்பித்ததை பற்றியும் பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபேஸ்புக் மூலியமாக ஒரு பெண் இருக்குது. அந்த பெண் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணிற்கு பழக்கமாகறான் ஒரு நபர். அந்த நபருடைய பெயர் சபரிராஜன் என்கின்ற ரிஷ்வந்த் அப்படின்னு அவன் பேரை போட்டுக்கிறான். இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் அவன் ஃபங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீக்கி ஸ்டைலில் இருந்தான் அந்த பையன்றதை இங்கே கவனிக்க வேண்டும். அவனுடைய லைஃப் ஸ்டைலை பற்றியும் அவன் எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கான், எப்படிலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற பற்றிலாம் தொடர்ந்து FBயில் போஸ்ட் போட்டுட்டு இருந்ததை நம்ம அந்த சமயத்தில் பார்த்துருப்போம். அவன் ஒரு பெண்கிட்ட பழக்கமாகறான். அந்த பெண்ணுக்கிட்ட பழக்கமாகி ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு தனக்கு பர்த்டே பார்ட்டி வருது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ஃப்ரெண்டோடைய ஃபார்ம் லேண்டுக்கு நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அங்கே நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறான். அப்போ இந்த பெண்ணை அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். அந்த பெண்ணும் சரி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால அந்த பெண்ணை அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்லி அங்கேருந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரிஷ்வந்த் என்கின்ற சபரிராஜன் போகிறான் பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பெண் அங்கேருந்து வராங்க, வீட்டிலேருந்து வராங்க, பிக்கப் பண்ணுறதுக்கு காரில் கூப்பிட்றப்போ அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சபரிராஜன் மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்த்னு மற்ற 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னென்ன அந்த பொண்ணு பதறி போய் கேட்டப்போ, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் செலிப்ரேஷன் வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா தான் போக போகிறோம், அந்த பர்டிகுலர் அந்த சின்னப்பாளையம் இருக்கக்கூடிய ஃபார்ம்லேண்ட் அப்படிங்கிறது இந்த திருநாவுக்கர் சொந்தமான ஃபார்ம்லேண்டு தான். ஸோ இவர்கிட்ட தான் சாவிலாம் இருக்குது, இவர் இடத்துல நம்ம இப்போ செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அங்கே நடந்த சம்பவங்கள் வேறு மாதிரி இருக்கின்றது. அங்கே இந்த 4 பேரும் ப்ளஸ் இதில் சம்மந்தப்பட்ட மொத்தம் 9 அக்யூஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க மக்களே. பட் இந்த 9 அக்யூஸ்டுமே அங்கே இருந்தாங்களா அப்படிங்கிற தகவல்லாம் வெளியிடப்படவில்லை. ஸோ இந்த 4 பேர் அந்த காரில் இருந்தாங்க அப்படிங்கிறது வெளியே வந்தது. கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் நடந்துச்சு நமக்கு தெரியல மக்களே. அதை பற்றி வெளியே சொல்லவும் முடியாமல் விஷயங்கள். அதற்கு பிறகு அந்த பெண் அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்கார பசங்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்னதற்கு பிறகு சபரிராஜனையும் திருநாவுக்கரசு 2 பேரையும் அவங்க சொந்தக்காரங்க ஒரு இரவு நேரத்தில் கேப்சர் பண்ணி அந்த சபரிராஜனையும் அந்த திருநாவுக்கரசையும் அங்கே உள்ள இந்த பெண்ணின் சொந்தக்காரங்க அடிக்கிற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த சபரிராஜனை கன்னத்துலேயே பயங்கரமாக அரைஞ்சிருப்பாங்க. இந்த கல் எடுத்து இவனுடைய திருநாவுக்கரசுடைய காலை உடைச்சிருப்பாங்க. முட்டில் ரத்தம் வந்திருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவை எடுக்கிறார்கள் இந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவினர்கள். எடுத்துட்டு இங்கே சபரிராஜனுடைய ஃபோனை கேப்சர் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த ஃபோனுக்குள்ளே தான் இந்த பெண், அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, என்னை இன்னொருத்தனை பார்த்து சபரிராஜனை பார்த்து நான் நம்பி தானே வந்தேன், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ அவங்களுக்கு எடுத்திருக்காங்கன்றது கிடைக்கிறது. ஸோ வீடியோ சபரிராஜன் ஃபோன்லேருந்து கேப்சர் பண்ணுறாங்க உறவினர்கள். அதற்கு பிறகு February 12, 2019 பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் போய் இந்த பெண் புகார் கொடுக்குறார்கள். கொடுத்ததற்கு பிறகு போலீஸ் உடனடியாக புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே யார் மெயின் அக்யூஸ்ட் அப்படின்றாங்க பார்க்கப்பட்டதினால் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்த்குமார் அந்த 4 பேர் பற்றி தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்தது மக்களே.
அதற்கு பிறகு என்னென்ன மாதிரி செக்ஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்த எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு 120 IPCB 120 போட்டாங்க, IPC 366 போட்டாங்க, 342 IPC, 354A IPC, 354B IPC, 370 IPC, 376D IPC, 376N IPC, 509 IT Act 66E 67, அப்புறம் TNPWH Act 4 அப்படி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட செக்ஷன்ஸ் போடப்பட்டது இந்த எஃப்ஐஆரில். இதில் சம்மந்தப்பட்ட அந்த திருநாவுக்கரசு பேட்லி இன்ஜூர்டாக இருந்த காரணத்தினால அவன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருந்தான். பட் சபரிராஜன், சதீஷ் வசந்தகுமார் 3 பேரையும் காவல்துறை கைது பண்ணாங்க. இங்கே சபரிராஜனுடைய ஃபோன் கேப்சர் பண்ணப்பட்டது. அந்த ஃபோனில் தான் அந்த வீடியோ இருந்தது. அந்த வீடியோ வெளியே வந்துச்சு மக்களே. அந்த வீடியோ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த வீடியோ தான் அந்த பெண் அழுகின்ற அந்த ஒரு குரல், அந்த ஒரு வீடியோ தமிழ்நாட்டை உழுக்குச்சின்றதை கண்டிப்பாக இங்கே சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு திருநாவுக்கரசு என்ன பண்ணுறான்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே அவன் ஒரு வீடியோ வெளியிடுறான். அதில் பார்த்தால் எனக்கு சம்மந்தமே கிடையாது இந்த விஷயத்தில், என்னை தேவையில்லாமல் உள்ளே மாட்டி விட்றாங்க, நான் வந்து அந்த ரூமை தான் அந்த ஃபார்ம்லேண்ட் தான் கொடுத்துருந்தேன், மற்றபடி நான் சம்மந்தப்படவே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறான் திருநாவுக்கரசு. இது வெளியிட்டதுக்கு பிறகு இது ஃபர்ஸ்ட் லோக்கல் போலீஸ் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. வெளியிட்டதுக்கு பிறகு 5/3/2019 அன்னைக்கு திருநாவுக்கரசு A2 அரெஸ்ட் பண்ணப்படுகிறான். அவங்ககிட்ட ஃபோனை கேப்சர் பண்ணுறாங்க போலீஸ். ஏன்னா நீ வீடியோ வெளியிட்டல, அந்த ஃபோன் எங்கே கேட்குறாங்க, அந்த ஃபோன் அவன் கொடுக்குறான். அந்த ஃபோனில் எந்த வீடியோவும் இல்லை. அதற்கு பிறகு ரெக்கவரி போட்டு எடுக்கும்போது தான் தெரிகின்றது 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி பெண்களை மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள், பெண்கள் கூட உல்லாசமாக இருந்த வீடியோக்கள் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் அவனுடைய ஃபோனில் இருந்திருக்கின்றதை போலீஸ் கண்டுபிடிக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த சபரிராஜனுடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டத்தின் காரணமாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகின்றது. சிபிசிஐடி இந்த கேஸ் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சபரிராஜனை விசாரிச்சுட்டு சபரிராஜனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய லேப்டாப்பை கேப்சர் பண்ணுறாங்க. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இருந்திருக்கிறது. அதில் ஒரே பொண்ணை மிரட்டி பலமுறை உல்லாசம் இருந்த வீடியோ இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில விலை மாதர்கள் கூட அவங்க ஒன்றா இருந்த வீடியோ இருந்திருக்கிறது. அந்த விலை மாதர்களோட வீடியோவெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க போலீஸு. அதே மாதிரி ஏகப்பட்ட பெண்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டது, இந்த மாதிரி பண்ணதுன்ற வீடியோலாம் வந்து நிறைய கிடச்சிருக்கு. இதை போலீஸ் வந்து கேப்சர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெண்கள் யார் யார் அப்படிங்கிறதை பார்த்து ஒரு 12 பெண்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதை வெளியே மாதிரி நடக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மீன்வைல் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னும் சில நபர்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வழக்கு ப்ராப்பராக போகாது அப்படின்னு திமுக தலைமையெல்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு மீன்வைல் சிபிசிஐடி தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா மணிவண்ணன், பைக் பாபு, ஹெரோன் பால் மற்றும் அதிமுகவுடைய பொள்ளாச்சியில் இருக்க பொள்ளாச்சி டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் விங்கோட செக்ரட்டரியான அருளானந்தம், இப்போ இந்த நபர் தான் மிக முக்கியமான நபர் மக்களே இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு. அடுத்தது அருண்குமார் அப்படிங்கிற ஒரு அடுத்த 5 அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படினால் இந்த சபரிராஜனுடைய லேப்டாப்பில் இருந்த வீடியோஸில் எந்தெந்த மென்லாம் இருக்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க போலீஸ். அதில் இந்த நபர்களாக இருந்திருக்கிறாங்கன்றது தெரிகின்றது. அதில் இந்த ஏடிஎம்கேவுடைய பொள்ளாச்சி டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் விங் செக்ரட்டரியான அருளானந்தம் அப்படிங்கிற நபரும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். ஸோ அவன் பட்டதுக்கு அப்புறம் தான் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அதிமுகவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங் செக்ரட்டரி சம்மந்தப்பட்டிருக்கான்றதுனால இந்த வழக்கு சரியாக போகாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ மாற்ற சொன்னது காரணமாக சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகின்றது. 25 ஏப்ரல் 2019 இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகின்றது. சிபிஐ இந்த கேஸ் எடுக்கிறாங்க. எடுத்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே நான் சொல்லலாம் மக்களே 24/5/2019 பிரைமரி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது இந்த வழக்கு ஆரம்பித்தது 2ஆம் மாதம் 12ஆம் தேதி, பிரைமரி சார்ஜ் ஷீட் போட்டது 5ஆம் மாதம் 24ஆம் தேதி. இப்போ இதில் வந்து சிபிஐயோடைய உழைப்பு மட்டும் இல்லை மக்களே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்டேட் போலீஸ்லேருந்து இந்த வழக்கு எடுத்த சிபிசிஐடிலேருந்து அப்புறம் சிபிஐ கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த வழக்கு, இது எல்லாத்துலேயுமே இந்த வழக்கு ப்ராப்பராக விசாரிக்கப்பட்டிருக்கின்ற தெளிவாக தெரிகிறது. ஏனால் ஒரு சிபிசிஐடியும் ஒரு ஸ்டேட் போலீஸும் இந்த வழக்கை சரியாக விசாரிக்காமல் இருந்திருந்தாங்கனால் சிபிஐயால் 1 மாதம் சார்ஜ் ஷீட்லாம் போட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பராக விசாரித்து எவிடன்ஸ்லாம் கேப்சர் பண்ணி டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் கேப்சர் பண்ணி இதை ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க ஸ்டேட் போலீஸும் சிபிசிஐடியும்.
ஸோ அதனால தான் சிபிஐக்கு 1 மந்த்துக்குள்ளே பிரைமரி சார்ஜ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, வசதியாக இருக்குது அவங்களுக்கு சொல்ல முடியும். பிரைமரி சார்ஜ் ஷீட் போடப்படுகின்றது. இந்த கேஸ் வந்து எப்படி நடந்ததுன்னா மக்களே, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்திலேயே ரொம்ப செக்யூர்டாக நடத்துகிறாங்க இந்த கேஸை. ஸோ எந்தெந்த விட்னஸ் வராங்கன்றது வெளியே தெரியாது. அதே மாதிரி இந்த வழக்கு எப்படி ஸ்பெஷலாக இந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 பெண்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் 8 பெண்கள் திரும்ப புகார் கொடுக்குறாங்க இவங்க மேலே. அது 8 பெண்களுடைய புகாருமே இந்த சார்ஜ் ஷீட்டில் ஆடப் ஆகுது. அப்போ விச் மீன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு வழக்கு பொள்ளாச்சி கேஸ்னு ஒரு வழக்கு இல்லை மக்களை, 8 வழக்கு மொத்தமாக. அந்த 8 வழக்கு மொத்தம் 12 வழக்கு ஆக்சுவலாக, ஏன்னா 12 பெண்களும் புகார் கொடுக்குறாங்க. அது 8 பொண்ணுங்க டிபோஷன் வரைக்கும் வராங்க. அப்போ இந்த 8 வழக்காக நடக்குது இந்த வழக்கு. ஸோ இது வித்தியாசமான வழக்குன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. 8 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரே மாடஸ் ஆப்பரண்டி, ஒரே பேட்டர்னில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் 9 பேரும் தான் 8 பெண்கள் பாதிக்கப்பட்டதுலேயுமே மாறி அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே கேஸாக கிளப் பண்ணி நடத்த சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போடுகிறது. இந்த ஹைகோர்ட் உத்தரவின் பெயரில் இந்த 8 கேஸுமே கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நடக்கின்றது மக்களே. அடுத்தது 22/2/2021 அன்னைக்கு அருளானந்தம், ஹெரோன் பால், பைக் பாபு இவங்கள் மீது செகண்ட் சார்ஜ் ஷீட் போடப்படுகின்றது அடிஷ்னலாக. அடுத்தது 16/8/2021 அன்னைக்கு தேர்ட் சார்ஜ் ஷீட் போடப்படுகிறது சிபிஐயால். ஸோ மொத்தம் இந்த வழக்கில் 3 சார்ஜ் ஷீட் போடுறாங்க மக்களே. ஸோ 3 சார்ஜ் ஷீட்டு, 3 விதமான அரெஸ்ட்டு எல்லாம் நடந்திருக்கின்றதே பார்க்க முடிகின்றது. ரொம்ப ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லலாம் இந்த கேஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்தது இந்த கேஸில் மொத்தம் 48 விட்னஸ் ஆர் எக்ஸாமைன்டு. இந்த கேஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா நடந்த 6 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது. ஆல்மோஸ்ட் 2019 சார்ஜ் ஷீட் பிரைமரியாக போட்டிருக்காங்க. 25 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 6 வருஷமாக இந்த வழக்கை விசாரித்தது ஒரே நீதிபதி தான், ஜஸ்டிஸ் நந்தினி தேவி அவர்கள். அவர்களை எந்த ஷஃபலையும் மாற்றாமல் இருந்திருக்கிறாங்கன்றது கூடுதலான தகவல். ஸோ 6 இயர்ஸாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கிறது. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 8 பெண்களில் ஏதோ ஒரு பெண் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு கேஸில் வந்து பங்கு வகிக்கிறாங்க. அந்த பெண் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நக்கீரன் டீமில் வந்து எடுத்து போட்டு அந்த அட்ரஸ்லாம் போட்டு, அதற்கு பிறகு நக்கீரன் கோபாலை வந்து சிபிஐ வந்து சார்ஜ் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு அவர் மேலே. இப்போ நக்கீரன் கோபால் போயிட்டு ஒரு செக்யூர்டாக நடக்கக்கூடிய ஒரு சிபிஐ கேஸை நீங்கள் எப்படிங்க வந்து ஓப்பனாக பிரகடனப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டு அப்புறமா ஹைகோர்ட்டில் போய் நக்கீரன் கோபால் மன்னிப்பு கேட்டது இந்த வழக்கில் தான். ஏன்னால் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த ஆக்சுவலாக இந்த 8 பேரும் 8 கேஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த 8 பேரும் விட்னஸ் அப்படிங்கிறது இந்த பிரைமரியாக அந்த விஷயம் தெரியாமலேயே ஏதோ விட்னஸ் நினச்சி அந்த நபர் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த 8 பேரில் ஒரு பெண்ணை பற்றி அவருடைய நக்கீரனில் போட்டு அப்புறமா மறுப்பு கொடுத்து போய் மன்னிப்பு கேட்டு நடந்ததெல்லாம் இந்த கேஸ் நடந்துச்சு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த ஃபார்ம் லேண்டை சுற்றி ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் யூஸ்டு காண்டம் இருந்திருக்கு, உள்ளுக்குள்ளே அன்யூஸ்டு காண்டம் இருந்திருக்கு அந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே. அடுத்தது இவங்க ஃபோன்ஸ் ஆய்வு பண்ணும் பொழுது, அந்த ஐஃபோன்ஸ் ஆய்வு பண்ணும் பொழுது TN41 அட்டாக் பாய்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த 9 பேரும் வந்து மெம்பர்ஸாக இருந்திருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லப்படுது. அதில் இவங்க எந்தெந்த பெண்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அந்தந்த பெண்களுடைய வீடியோ எடுக்கிறாங்க. அண்ட் சில விலை மாதர்கள் கூட வந்து இவங்க ஒன்றா உல்லாசமாக இருந்ததை அவங்க தெரியாமல் வீடியோ எடுத்துருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை சோஷியல் மீடியாலையும் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பின்னால் தெரியப்பட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது போலீஸ் தரப்பால். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனை இவங்கெல்லாம் பார்த்து ரசிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் மொத்தம் 76 சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க மீது மக்களே. அது மட்டும் இல்லாமல் மொத்த டாக்குமெண்ட்ஸ் மார்க்டு 205 பை த ப்ராசிக்யூஷன்ஸ். ஆனால் இது என்னென்னா கூடுதலாக கோர்ட் தானாக முன் வந்து ஒரு 11 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண சொல்கிறாங்க ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மொத்தம் 30 எவிடன்ஸ் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதில் டிஜிட்டல் எவிடன்ஸாக மொத்தமாக இருந்திருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் வந்த டிஜிட்டல் எவிடன்ஸஸும் டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணப்பட்டதும் கோர்ட் தானாக வந்து மார்க் பண்ண சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ளஸ் இவங்களிருந்து கேப்சர் பண்ணப்பட்ட அந்த செல்ஃபோன் மற்றும் அந்த லேப்டாப் இதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸஸ்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க ஹைகோர்ட்டுக்கே அப்பீல் போனால் கூட இவங்க வந்து அப்பீலில் கிடைக்காது, எதுவுமே பிரேக் பண்ண முடியாது கன்விக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐ தரப்பில் உள்ள வழக்கறிஞர். இப்போது இந்த வழக்கு இவ்வளவு கடந்து 6 வருஷம் நடந்திருக்கிறது. இந்த 6 வருஷத்துலேயுமே யாருக்கும் பெயிலும் கொடுக்கப்படவில்லை. 6 வருஷமாக பிரிசனில் இருந்திருக்கிறாங்க.
இப்போது இவர்களை கோர்ட்டு கொண்டு வராங்க 13th of May ஃபார் ப்ரொனவுன்சிங் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். கொண்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 9 பேரும் குற்றவாளின்றதை ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க நீதிபதி அவர்கள். அடுத்தது தண்டனை விவரங்களை 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தண்டனை விவரங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா மக்களே, மொத்தம் இதில் பாதிக்கப்பட்டதாக வெளியே வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது 12 பெண்களை. இதில் டிப்போஷன் கொடுத்தது மொத்தம் 8 பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த 8 பெண்களும் 8 பெண்கள்கிட்டையும் எந்தெந்த ஆட்கள்லாம் 9 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதற்கேற்ற தண்டனை கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த கேஸில் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆனது A1 சபரிராஜன் தான். ஏன்னால் அந்த பெண்ணுக்கிட்ட பழகிறது இவன் தான் பழகியிருக்கிறான். ஸோ இவன் தான் இந்த பெண்கள்கிட்ட வந்து ஃபேஸ்புக்கில் பழகிறான்றதையும் தெரிய வருகிறது பின்னால் விசாரணையில் பார்த்தால். ஸோ இவன் தான் ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுக்குறான், பல பெண்கள்கிட்ட பழகிறான். இதை பழகக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலேஜ் பொண்ணாக இருக்கும், இல்லை வீட்டில் உள்ள தனியாக உள்ள பெண்களாக இருக்கும்ன்றதை பார்க்க வேண்டும். ஸோ இந்த பெண்கள்கிட்ட பழகிறது, அவங்கள வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரதுல இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான் சபரிராஜன் அப்படிங்கிற ரிஷ்வந்த் அப்படிங்கிற நபர். ஸோ இவனால் பாதிக்கப்பட்டது மொத்தம் 4 பெண்கள்ன்றதுனால he was given 4 life imprisonment. அதே மாதிரி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவனால் பாதிக்கப்பட்டது மொத்தம் 5 பெண்கள். அதே மாதிரி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, வசந்த்குமார் 2 ஆயுள் தண்டனை, மணிவன் 5 ஆயுள் தண்டனை, பைக் பாபு 1 ஆயுள் தண்டனை, ஹெரோன் பால் 3 ஆயுள் தண்டனை, அருளானந்தம் 1 ஆயுள் தண்டனை, அருண்குமார் 1 ஆயுள் தண்டனை. இப்படியாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இது என்ன கூடுதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கனால் ஆயுள் தண்டனை வந்து அவங்க கழிக்கும் பொழுது அங்கே உள்ள நன்னடத்தைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது புத்தகம் எழுதுகிறாங்க, இல்லை ஏதாவது நல்ல விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கிச்சன்ஸில் வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரி நன்னடத்தை நடத்துகிறாங்க, நன்னடத்தையில் இருக்கிறாங்க அப்படின்னால் ரெமிஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க லீகலில். ஸோ ஒரு 14 இயர்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா, நல்ல ஒழுக்கமாக இருக்கான், நன்னடத்தையாக இருக்கான், எந்த வம்பு தும்பும் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக இருக்கான், டிசிப்ளின்டாக இருக்கான் அப்படின்னால் ஜெயிலர் அதை பார்த்துட்டு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிவிட்டு அவனுக்கு அதுக்கு ஏற்றால் போல் ரெமிஷன் கட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 14 இயர்ஸ் போடுறாங்கனால் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி எந்த ரெமிஷன்ஸுமே இந்த 9 பேருக்கும் சலுகை கிடையாது அப்படிங்கிற கூடுதல் தகவலும் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் வந்து இவங்க உடைக்க முடியாதுன்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க மக்களே. இப்போது இந்த வழக்கை ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போது இந்த வழக்கில் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது எல்லாத்துக்கும் எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறது அப்படின்றது பார்க்க வேண்டும். இப்போ விலை மாதர்கள் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து உல்லாசமாக இருந்து அவங்கள தெரியாமல் வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுன்றது தனி குற்றமாக பார்த்துக்கொள்ளலாம். அது வேறு குற்றம், அது தெரியாமல் வீடியோ எடுத்து பண்ணுறது வேறு குற்றம். இப்போ விலை மாதர்கள் வந்து அவங்க வந்து இது பிடிச்சி தான் வராங்கன்றது, கன்சென்ட்டை தான் பண்ணுறாங்கன்றது வேறு கதை. பட் இங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்பொழுது அந்த பெண்களை இவன் எப்படி வந்து டேப் பண்ணுறான் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா த்ரூ சோஷியல் மீடியாவை டேப் பண்ணுறான். அப்போது சோஷியல் மீடியா மூலியமாக இந்த பெண்களை டேப் பண்ணுறனால் இந்த பெண்கள் எப்படி இதை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. சோஷியல் மீடியா மூலியமாக தெரியாத நபர்கள்லாம் அவங்கள வந்து யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னால் அவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா மக்கள் இப்போ இவங்களுடைய பேட்டர்ன் பாருங்களேன், விலை மாதர்கள் கூட பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உல்லாசமாக இருந்து அதை வீடியோ எடுத்து அப்புறம் உட்காந்து போட்டு பார்த்துருக்கானுங்க. அதே மாதிரி பெண்களை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுறன்ற பேர்லையோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்குன்ற பேர்லையோ கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்களை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்ககிட்ட குரூப்பாக தப்பாக நடந்துக்கிறானுங்க. சில பார்க்கும் பொழுது இவர்கள் மனநல பாதிக்கப்பட்டவங்களா, சேடிஸ்டா, இல்லை ட்ரக்ஸான்ற சந்தேகம் வரும். அப்போ ஏதோ ஒன்றுத்தில் இவங்க வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்கானுங்க மென்டலின்றது தெரிகிறது. அப்போ இந்த மாதிரியான தெரியாத நபர்கள் தெரியாத பிளாட்ஃபார்ம் மூலிமா ஃப்ரெண்டாக வரும் பொழுது இப்போது வந்து உஷாராக இருக்காங்கன்றதை தெரிந்து கொள்ளலாம். பட் அந்த சமயத்தில் அந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்து அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அந்த மாதிரி தெரியாத நபர்கள் கூட பழகாமல் இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டாம், இல்லை அப்படியே இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக ஃப்ரெண்டாக பழகிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதை இங்கே பார்க்க வேண்டும். அடுத்தது டீனேஜ் பருவத்தை பொறுத்தளவுக்கு அப்படி பழக தோணும், ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்க தோணுன்றது இருந்தாலும் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் டீனேஜ் பெண்கள் கூட வந்து டீனேஜ் பெண்களோ ஆணோ யாராக இருந்தாலுமே அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பொழுது அந்த கேப் வராமல் அந்த பெண்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக நம்ம பழகலாம், பேசலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணாமல் இருப்பதற்கு
இதை பெற்றோர்கள் தான் கவனிக்க வேண்டும் மக்களே. டீனேஜ் பருவத்தை பொறுத்தளவுக்கு அந்த பசங்க கூட பெற்றவங்க ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். இன்ஃபேக்ட் அந்த பருவத்தில் டீனேஜ் பசங்களோ பொண்ணுங்களோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவேவாக தான் இருக்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ். பட் இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும் பொழுது அது அவங்களுக்கும் பிடிச்சி போகும், ஃப்ரெண்டாக பழகுவாங்க. இதனால் வெளியில் அவங்க கூடயோ யாரு கூடயோ பேசுகிறதுக்கும் யார் கூடயோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்குமே அவங்க கொஞ்சம் டைம் இல்லாமல் போகும், அவகாசம் இல்லாமல் போகும். அதை தவிர்ப்பதற்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இவங்களை மாதிரி சேடிஸ்ட்டு இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க மக்களே. இதனால் இப்போது நாட்கள் போக போக நம்ம இருந்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா நாட்டில் ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு. ட்ரக்ஸ் என்னென்னமோ பெயரில் உள்ளே வருது. இதெல்லாம் இந்த ட்ரக்ஸோடைய மாஃபியா இந்த கும்பலுக்கெலாம் யார் மெயின் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்களும் ஸ்கூல் பசங்களும் தான். ஏன்னா அந்த வயசில் பழக்கி விட்டால் தான் அதுங்க வந்து அடிக்ட் ஆகுன்றதை அவங்க ரொம்ப தீவிரமாக அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. இதில் நம்ம குழந்தைகளை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அடுத்த தலையாய கடமை, அது தனி விஷயம் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் இது ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ட்ரக்ஸ்க்கு அடிமையாகிறாங்க இந்த காலத்தின்றதை பார்க்க வேண்டும். இப்போ ஆண்கள் அடிமையாகிறாங்கனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாடிசம் டெவலப் ஆகுது மென்டலி அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டும். ஸோ அன்னோன் பீப்புள், ஒரு அன்னோன் சோஷியல் மீடியா மூலியமாக அப்போ ஃபேஸ்புக் இப்போ இன்ஸ்டா வந்துருச்சு. ஒன்று பிளாட்ஃபார்ம் தான் மாறியிருக்கே தவிர இந்த பிஹேவியரோ இந்த பேட்டர்ன்ஸோ பெருசாக மாறல. இப்போது இன்னும் பெண்களும் போதைக்கு அடிமையாகிற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி சமயங்களில் இந்த போதைக்கு அடிமையாகாத பெண்கள், இந்த போதைக்கிட்ட போகாத பெண்கள், இவங்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியா மூலியமாக வரக்கூடிய நட்புகள் அப்படிங்கிறதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏன்னால் யார் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த பொள்ளாச்சி கேஸ்ன்னு சொல்லலாம் மக்கள். அதாவது ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன், நான் நல்ல எண்ணத்தில் பழகிறேன்னு பழகின அந்த பெண்ணிற்கு நேர்ந்த ஒரு விஷயம் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவன் பழகிறான், பேசுகிறான், அதோடு அந்த லிமிட்டை கட் பண்ணாமல் அதை மீறி அவன் வந்து ஒரு ஃபார்ம்லாண்டை கூப்பிட்றான் அப்படின் பொழுது அங்கே பெண்கள் சுதாரிக்க வேண்டும். டீனேஜ் தான், ஹார்மோனல்ஸ் தான், அது தோண தான் செய்யும். போனால் என்ன தப்புன்னு தோணும், நம்பிக்கையாக போகலான்னு தோணும். பட் இருந்தாலுமே இந்த காலத்தில் உள்ள பசங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி சைக்காலஜி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை பழகி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ பெண்கள் அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்படி தவிர்த்திருந்தால் இந்த சம்பவங்களையே தவிர்த்திருக்க முடியும். பொள்ளாச்சி கேஸ்ன்றது வந்திருக்காமல் இருந்திருக்க முடியும். இந்த ஒரு பெண் மட்டும் நான் சொல்ல மக்களே, பாதிக்கப்பட்ட 12 பெண்ணுமே நான் சொல்கிறேன். விலை மாதர்கள் அது வேறு கதை. பட் அது எத்தனை பேர் நமக்கு தெரியல, அதை டிஸ்க்ளோஸும் பண்ணல போலீஸ் தரப்புலேருந்து. ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட 12 பெண்களும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் மூலயமா சோஷியல் மீடியா மூலயமா பழகி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கனால் அப்படி வரக்கூடிய கான்டாக்ட்ஸை அவங்க தவிர்த்திருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதை நம்ம இங்கே வந்து சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னால் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பெண்கள் மொத்தம் 12 பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க தான். அவங்க வந்து அதை மீண்டு வந்திருப்பாங்க. சில பெண்கள் திருமணமாகி அவங்க செட்டிலும் ஆகியிருக்காங்கன்ற தகவலும் சொல்லப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் அவங்க லைஃப்பை திரும்பி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நமக்கு லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம இந்த ஃபேஸ்புக் மூலமாக அவனை பழகாமல் இருந்திருக்கலாமோ, அவன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாமோ, அவன் கூப்பிட்டப்போ போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் தோணும். ஸோ அந்த தவிர்க்கிறதை மட்டும் அந்த சின்ன வயசில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்து, பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்து, அதை பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டில் சூழ்நிலை அமைஞ்சு, இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸு அப்படி சப்போர்ட்டிவாக இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பெண்கள்கிட்ட அட்வைஸ் கொடுக்கப்பட்டோ, இல்லை இந்த பெண்களே கொஞ்சம் சுதாரித்து யோசித்து போகாமல் இருந்திருந்தாலோ இந்த சம்பவம் மொத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கலான்றது நம்முடைய தாழ்மையான கோரிக்கை. மிக நினைக்கின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.